130வது அரசியல் சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் இவங்க வந்து 5 ஆண்டுகள் தண்டனை பெறக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் காவலில் இருந்தால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக 31வது நாள் பதவி விலக வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. இந்த டிஸ்மிஸல்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏன்னா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அடுத்து வந்து பல கோர்ட்டு தலையிடும், மற்றது தலையிடும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பிறகுதான் வந்து பதவி நீக்கம்ங்கிறது நடக்கும். இப்போ இது வந்து 30வது நாள் ஆட்டோமேட்டிக்காக நடப்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்திருக்கு. கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் திரும்ப இதில் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். குற்றச்சாட்டின் அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறுபவர்களுக்கு அல்ல, இது குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்னாலேயே இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்து காவலில் இருந்தாலே, அமலாக்கத்துறை இவங்க கையில தான் இருக்கு, வருமான வரித்துறை இவங்க கையில தான் இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம், எதிர்க்கட்சி தலைவர்களை பிடிச்சி போடலாம், ஒரு சும்மா ஒரு குற்றச்சாட்டை போட்டு விட்டு ஒரு 30 நாள் வந்து ஜாமீன்லேயே வர முடியாத அளவுக்கு உள்ள தள்ளிடலாம், அப்புறம் இவர் உள்ள போயிட்டாரு, 30 நாள் உள்ள இருந்தாரு என்று சொல்லி அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். அதனால எல்லா அதிகாரத்தையும் கையில வச்சுக்கிட்டு இப்ப இவங்க அதனுடைய தொடர்ச்சியாக கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு புரிந்து கொள்வது ஒன்றும் சிரமமான விஷயம் கிடையாது. இப்போ முதல் கேள்வி என்ன வருது, ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பாஸ் பண்ணணும்னு சொன்னா 2 அவைகள்லையும் 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி வேணும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பிஜேபிக்கு வந்து 2 அவைகள்லையும் 2/3 மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது. அப்ப நீங்க கொண்டு வர்ற ஒரு பில்லு பாஸ் ஆகாதுன்னு உங்களுக்கே தெரியும், அதுக்கான மெஜாரிட்டி இல்லைன்னு தெரியும், தெரிஞ்சும் எதுக்காக நீங்க கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் அமித்ஷா வந்து பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாரு. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, ஒரு அரசமைப்பு நெறிமுறைகள், நெறியும் இல்லை முறையும் இல்லை, அந்த நெறிமுறைக்கும் இவங்களுக்கும் ரொம்ப தூரங்கிற கணக்கெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் அவர் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல, பொதுநலன் கருதி, பொதுமக்களுடைய நன்மை கருதி, குட் கவர்னன்ஸ், ஒரு நல்ல நிர்வாகம் கருதி தான் நாங்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்கோம். திரும்ப திரும்ப வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த திருத்தத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும், இந்த நெறிமுறை மொராலிட்டி சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும், அதுக்கும் பிஜேபி அரசாங்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப தூரம். அவங்க கட்சியில் இருக்கிற ஆட்களே வயிறு குலுங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் ரியாலிட்டி.